ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு தச்சு காட்ட போறது இந்த மாதிரி ஆலியா கட். நார்மலா இது ஒரு இதுல பாருங்க, நான் 2 டிசைன் போட்டிருக்கிறேன். நார்மலா இந்த டிசைன் தான். இது நெஞ்சடியில இருந்து இந்த மாதிரி வரும் கட்டிங் எடுத்து இதுல ப்ரீல் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆலியா கட். அதே மாதிரி தான் சோட்டி நார்மலா நாங்க வீட்டுல போடுற மாதிரி இருக்கும். மேலுக்கு சுருக்கு வச்சிருப்போம். ஆனா கட்டிங் இங்க இருந்து வீக்கெட்டா இங்க மட்டும் போகும். உங்களுக்கு இந்த இடத்தை சுருக்கு வச்சு மறைக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். இந்த கட்டிங்ல எப்படி என்றா மேலே எங்களுக்கு ஃபிட்டா வந்து இந்த இடத்துல இருந்து சுருக்கு வாரமா இருக்கும். இதுக்கு நாங்கள் ஒரு விதமா பந்தலோடும் போடுவோம். ஆனா இது சோட்டி, இது ஆலியா கட். இது வீட்டுல போடுறது, இது வெளியில போடுறது, ரெண்டுக்கு முடிய வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனா இந்த கட்டிங்க எப்படி செய்து அழகா தைக்கலாம்ன்றத முதல் இதுதான் செய்து காட்ட போறேன். ஆலியா கட்டிங் இந்த துணியில செய்ய போறேன். நல்ல ஒரு வடிவான துணி உண்டு. இதுல நார்மலா ஆலியா கட்டில நீங்க குடவட்டு பெட்டெல்லாம் கூட இங்க வச்சு செய்யலாம். அதுக்கும் ஒரு வடிவாக நான் புறகு வீடியோல காட்டுறேன். இதுல செய்ய போறது சுருக்கு பெட்டன். இந்த மாதிரி இதுல நான் காட்டின மாதிரி சுருக்கு பெட்டன். ஆனா இதுல ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க போர்டர் வச்சு செய்வோம். இப்ப அதே இதுதான் வச்சு கட் பண்ணணும் செய்யணும்ன்றது இல்ல. இப்ப இந்த கட்டிங்குக்கு நேரம் இப்படி வீக் கட்டா தான் வரப்போகுது. இங்கதான் எங்களுக்கு கட்டிங் வரும். இந்த இடுப்படி மாதிரியில தான் போர்டர்ஸ் போய் முடியும். ஜாயிண்ட் அதுல கட்டிங் வரும். அந்த இடத்துக்கு நாங்கள் டபுள் போர்டரா இந்த மாதிரி பார்ட் 2 அளவெடுக்கிறத பார்ப்போம். நார்மலா நீங்கள் ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் எப்பவுமே ஷோல்டர் ஆகலாம். பின்னால இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஃபுல்லா வரப்போகுது. அடுத்ததா ஷோல்டர்ல இருந்து இடுப்படி ரக்கம் எங்களுக்கு இருக்கணும். ஆனா இதுல இந்த ஷோல்டர்ல இருந்து ரக்கத்துல 2 விஷயம் வரப்போகுது. ஒன்று இந்த ரக்கம், ஒன்று இந்த ரக்கம். அப்ப நீங்க நார்மலா ஷோல்டர் ரக்கத்தை எடுங்கோ. அதுதான் நீங்க சைட்டுக்கு பிடிக்க போற இடம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி வீக்கட்டா இங்க வர போறது இந்த இடத்த வரும். அப்ப நீங்க 2 அளவு எடுக்கணும். ஒன்று இந்த ரக்கம் நார்மல் இடுப்பு ரக்கமா இருக்க போது, மற்றது இந்த சென்டர்ல ரக்கம். இதையும் ஷோல்டர்ல இருந்தே எடுங்கோ. ஏன்னா கழுத்து நாங்க அதுக்கு பிறகுதான் வெட்ட போறோம். அப்ப ஷோல்டர்ல இருந்தே எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்க கழுத்தடியில இருந்து எவ்வளவு டீப் வருகுதோ அவையவைக்கு வித்தியாசப்படும். சில பேர் நல்ல டீப் எடுத்து நம்ம இது இந்த துண்டு சின்னதாக போகுது. நல்ல மேலாலே கழுத்தெடுத்தா இது இந்த துண்டு பெருசாக போகுது. அது கழுத்தை வச்சு வரப்போகுது. இப்ப ரக்கம் எடுக்க போறோம். ரக்கம் இந்த சென்டர்ல இருந்தே எடுங்கோ. அப்பதான் நீளத்துக்கு சரியா இருக்கு. நீங்க இதுல இருந்து எடுத்துட்டு வீக்கட் எடுக்கும் போது உங்களுக்கு கட்டை ஆயிடும். அப்ப அதுல இருந்தோடுங்க. அதை விட நீங்க இடுப்பு சுற்றளவு, நெஞ்சு சுற்றளவு எடுக்கணும். இந்த சைட்டின் ரக்கம் இடுப்பின் நாங்க ரக்கம் எடுத்திருக்கிறோம் தானே, அதை வச்சு ஜாயின் பண்ணிக்க. அடுத்ததா கட் பண்ற வீடியோ 2 மீட்டர் துணி தான். ஆனா எனக்கு காணும் வீதி. ஏனென்றா இதை கொஞ்சம் வீதியான துணி என்றபடியா இப்ப இந்த கரை பக்கம் இதுதான் அந்த மீட்டர் இந்த நீளத்துக்கு வர கரை பக்கம் தான். இப்படி மேலதான் இவடத்தை இடுப்பு வர்ற மாதிரி எடுக்க போறோம். இந்த இவடத்தை இடுப்பு வர்ற மாதிரி சோந்தமாயி துணி நிக்கும். அதுக்காக அப்ப எனக்கு இந்த பக்கத்துலதான் நான் உடம்பு எடுக்க போறேன். அப்ப உடம்புக்குரிய துணியை மட்டும் நான் இந்த சைட்டால வெட்டி எடுப்போம். உடம்புக்கும் கையுக்கும் முடியாது. அப்ப உடம்புக்கும் கையுக்கும் பண்ணிக்க நாங்க அது இந்த ரக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டினோம்னா மிச்சம் அவ்வளவும் எனக்கு ஃபுல்லா வீதிக்கு வரும். ஓகே, இப்ப இதுல உடம்புக்குரிய துணியை கட் பண்ணி எடுப்போம். உடம்புக்கும் கைக்கும் உடம்பின் ரக்கம் ஒரு உடம்பின் ரக்கம் பண்ணிக்க நீங்க ஹட்டிங்கு போறதை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி இப்படியே நேரா ஃபுல்லா கட் பண்ணி எடுப்போம். எங்களுக்கு இந்த துணியிலேயே கையும் கட் பண்ணலாம். இந்த துணியிலேயே ஓகே. இது எங்களுக்கு இப்படியே சுருக்கா மேல கட் பண்ற மாதிரி வரப்போது. அதை எப்படி கட் பண்றேன்னு காட்டுறேன். முதல்ல உடம்ப கட் பண்ணுவோம். ஓகே, இப்ப இதுக்குள்ள கையும் வரும். நாங்க உடம்பு துணியை இப்ப 2ஆ மடிப்போம். இது பின்பக்கத்துக்குரிய உடம்பு, இது முன்பக்கத்துக்குரியது. 2ஐயும் மடிச்சிட்டு, ஆனா கழுத்து பின்னுக்கும் முன்னுக்கும் வேற மாதிரி வரும். 2ஆ மடிச்சிட்டோம். அக்கல் பக்கத்தோட சரியா வெட்டி காலத்துக்கு தேவையான துணி எண்ணெய்க்கு இந்த மிச்சம் இவளாத்தையும் இந்த மாதிரி சதுரமாவே கட் பண்ணிட்டு கைவெட்ட ஈஸி. இது கையுக்கு எடுக்க போற துணி, அதை வைப்போம். இதுல 2 பக்கம் இருக்கு. கீழே ஒன்று, பின்பக்கம் முன்பக்க துணி. இது 2ஐயும் இந்த மாதிரி மடிச்சிட்டு நாங்கள் இப்ப நார்மலா எடுக்கிற மாதிரி ஷோல்டர் ரக்கத்தை எடுத்து அக்குல வெட்டுவோம். இப்ப ஷோல்டர் ரக்கம் இந்த மாதிரி அளவு இருந்தா அதை 2ஆ மடிச்சிட்டு ஒவ்வொன்று அளவுக்கு செய்ய போறீங்களா. இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுல ஒரு மார்க். ஓகே, அதுக்கு பிறகு நீங்க ஷோல்டர்ல இருந்து இந்த அக்கல் ரக்கம் எடுத்திருப்பீங்க தானே, அதை மார்க் பண்ணுவோம். அதை மார்க் பண்ணினா இந்த 2லயும் இந்த மாதிரி ஒரு ஹோல். அதுக்கு பிறகு இதுல இருந்து 1 இன்ச்சுக்குள்ள இந்த மாதிரி வளவு எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு கட் பண்ண வேண்டியதான்.
இது அக்கிள் பக்கம் நாங்கள் கை ஜாயின் பண்றதுக்குரிய வளைவு. இதை இப்படி ஓபன் பண்ணி விடுவோம். நாங்க பிறகு கட்டிங் வெட்டேக்க இதை விடுவோம். ஓகே, இப்ப இதுல இன்னொன்று, இப்ப முன்பக்க கழுத்தும் பின்பக்க கழுத்தும் வித்தியாசப்படும். அப்ப நாங்கள் எடுத்துட்டு தான் முன்கழுத்தை வெட்டணும். இந்த மாதிரி எடுத்துட்டு சேர்த்து வெட்டினோம்னா ரெண்டு முண்டா போயிடும். இப்ப எடுத்துட்டேன் அந்த பக்கம் எடுத்தா பிறகு இதுல இப்ப நாங்கள் வீக்கட் பிளவுஸ் வைப்போம். இதுக்கு வீக்கட் வரைக்க எங்களுக்கு இங்கேயும் இப்படி வரைக்க வடிவு. அப்ப அதால நான் வீக்கட் எடுக்கிறேன். இப்ப இந்த வீக்கெட் நார்மலா அண்ணளவுக்கு நான் இப்படி வெட்டிட்டு நான் வீக்கெட் எடுத்தேன்னா நீங்கள் இந்த பானாக்கட் எடுத்து போட்டும் இந்த சேர்ப்புக்கு வீக்கெட் எடுக்கலாம். இது இப்படி வெட்டிக்க எங்களுக்கு பாருங்க அது வீக்கெட்டு நல்லா சரியா வந்துட்டு. நார்மலா இப்படி இதை கொஞ்சம் குறைவா இருந்தா கூடவா வெட்டலாம். அப்பவும் சின்னவே கட் பண்ணுங்க, கூடினா குறைஞ்சா நாங்க மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கு பிறகு இப்ப பின்பக்க கழுத்து இந்த மாதிரி வச்சுக்கொண்டு இதுல ஒரு மேலாள கழுத்தாத்தான் வரப்போகுது. அதை இந்த மாதிரி நார்மலாவே வெட்டி விடுவோம். இந்த மாதிரி வரும். பிறகு நாங்க டைப்பிங் வச்சு தைக்க அது யோசிக்கலாம். இப்ப பின்பக்கத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரியே தான் வரப்போகுது. இதுல வி வெட்டு அந்த மாதிரி வராது. அப்ப இது இந்த கட்டிங் அலுவல் முடிஞ்சுது. அப்ப அதே அங்கால வைப்போம். இப்ப அந்த முன்பக்கத்துக்கு தான் எங்களுக்கு அந்த வீக்கட்டு சேப் எடுக்க போறோம். இந்த மாதிரி சேப். அப்ப அது நான் முதல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்னா ஷோல்டர்ல இருந்து இடுப்பு ரக்கத்தை எடுக்க சொல்லி. அப்ப ஷோல்டர்ல இருந்து இடுப்பு ரக்கம் அப்படி பார்த்தா எனக்கு இப்ப 15 கிட்ட வருகுதுண்டா எனக்கு இதுல இருந்துதான் இந்த வீக்கட் போகுது. அப்ப இது ஸ்டார்ட். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொன்னா இங்க இருந்து இந்த அளவு ஒன்று எடுக்க சொல்லி. அப்ப அந்த அளவை மார்க் பண்ணினா இதுல இருந்து ஓகே. இப்ப இந்த மாதிரி தான் போகும் அந்த கட்டிங். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கட்டிங். இப்ப இதுக்கு நாங்க ஃப்ரீல் வச்சுங்க. இப்ப நாங்க இந்த கட்டிங் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த கமக்கட்டின் அளவு நாங்கள் கழுத்தெல்லாம் தைச்சா பிறகு ஷோல்டரை திருப்பி ஒரு கட் பண்ணி தான் வைப்போம். இந்த அளவு ஷோல்டர் இல்ல, நீங்க வேணுமெண்டா ஷோல்டர் அளவு எடுத்து வச்சிருந்தாலும் கடைசி டைம் நீங்க பார்த்துட்டு கட் பண்ணிட்டு கைய வைங்க. அப்ப உங்களுக்கு இதுகளுக்கு சுருக்காது கண்டபடி. இப்ப நாங்க ஷோல்டர் அகலத்தை வச்சிருக்கிறோம் மொழிய, ஆனா கொஞ்சம் உள்ள கட் பண்ண வேண்டிதான் வரும். அது பிறகு நான் தைக்க காட்டுறேன். ஓகே, இப்ப இதை வைப்போம். அடுத்ததா கை. இப்ப கைக்கு பாருங்க 2 துணி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்டு நான் இதை கோனர் ஷேப்புக்கு எடுக்க போறேன். ஓகே, இப்ப இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இதுல கட்டிங்க கொண்டு வந்துட்டு பொங்குகை ஷேப்புக்கு எடுப்போமா. இவடுத்த பொங்குகை வரப்போகுது. இதுல கட்டிங் வரும். கண்ணால பார்த்தா அந்த செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள வர வேணும் பாருங்க. இப்ப இதுல சுருக்கு கை இது மடிச்சு தைக்க போறோம். இது கமக்கட்டு, இது அடிக்க போறேன். இது நார்மல் அன்னளவை வச்சு நான் டக்குன்னு கட் பண்ணினேன். உங்களுக்கு அந்த சேப் தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி டக்குன்னு நீங்களும் செய்வீங்க. இதுக்குள்ள கொஞ்சம் குடைஞ்ச மாதிரி எடுக்கிறேன். என்னத்துக்குண்டா அந்த அக்களுக்குள்ள சுருக்கம் பெறாது. எப்படி வரும். கையின்ற கட்டிங் முடிஞ்சது. இது சுருக்கு கையா வரப்போதும். ஓகே, அதை எடுத்து வைப்போம். இனி களத்துக்கு பெப்பிங் வெட்ட போகணும். அதுக்கு முன்னம் நாங்கள் இப்ப இந்த நெஞ்சு பக்கத்துக்கு ஜாயின் பண்ற இதை பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி 2 துணியை இப்படி மடிச்சிட்டு ஒரு பக்கமா நாங்க வெட்டி எடுப்போம். ஏன்டா பின்பக்கத்தையும் முன்பக்கமும் ஒரே மாதிரி நாங்க வெட்டுறையில. அப்ப அதால நாங்கள் இப்ப சரிசமனா பின்னுக்குள்ள துணிக்கும் முன்னுக்குள்ள துணிக்கும் வெட்டி எடுத்துடுவோம். ஓகே, இப்ப பின்பக்கத்தான் நீங்க வெட்ட தேவையில்லை, அப்படியே சுருக்க வேணும். இந்த பின்னுக்கு நார்மலாவே வருகுது. முன்னுக்குத்தான் இந்த வி கட் ஒன்று வரப்போகுது. அப்ப அதுக்கு நாங்கள் இப்ப வெட்டுவோம். இப்ப சேமா வச்சிருங்க. கீழுக்கு நாங்கள் நீளமா எடுத்திருக்கிறோம், பிறகு பார்த்துட்டு எடுப்போம். ஆனா இதை மட்டும் வடிவா இப்ப வெட்டி எடுத்துட்டோம்னா சரி. ஓகே, இதை நேர பாருங்க. இந்த மட்டம் இல்லாதெல்லாம் கட் பண்ணி எடுங்க. இப்ப இதோட துணியோட வச்சு பார்க்கவே உங்களுக்கு அது விளங்கும். இப்ப இந்த வீக்கட்டா வெட்டி உள்ளதோடைய நீங்க வைக்கும் போது உங்களுக்கு விளங்கும். இப்படி
இந்த மாதிரி. அதுக்காக இப்படியே வச்சுட்டு வெட்டுறையில. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் சுருக்குக்கு வர போகுதுண்டா நீங்கள் வெட்ட வேண்டிய சேப்பு இதுல இருந்து கொஞ்சம் முள்ளுக்கு போன மாதிரி எடுக்க போறீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி இப்ப இதுல எப்படி வர போகுதுண்டா இதெல்லாம் சுருக்கி 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 இந்த நடுப்பகுதிக்கு சுருக்கு போகும். இப்ப எப்படின்னா இது இப்ப விரிஞ்சிருக்கு தானே கழுத்து, இந்த மாதிரி இந்த பாட்டை இப்படி கொண்டு வந்து இதுல சுருக்கு இந்த கூரா உள்ள பக்கம் இங்க வர போறார். அதுவும் இப்படி சுருக்கி 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 வரும். இந்த ஏரியா ஃபுல்லா சுருக்கி சுருக்கி இந்த உடப்பின் அகலத்துக்கு இவரத்தான் பெருசா சுருக்கு வரும். இப்படி இப்படி குறைச்சு 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 இது உடம்பின் சைஸுக்கு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் காலத்தை எல்லாம் வச்சுட்டு இதுக்கு போர்டர்கள் வைக்க போறோம். இங்க போர்டர் வைக்க போறோம், இந்த நடுவுக்கு போர்டர் வைக்கலாம், களத்துக்கு போர்டர் வைக்கலாம். அதுக்கு பிறகு கையை வச்சு கட் பண்ணிட்டு இடுப்படி நான் கடைசியா ஜாயின் பண்ணிக்கதான் இடுப்பு கட்டிங் வரப்போகுது. இப்ப இந்த துண்டில போய் இடுப்பு வெட்ட வேணும் என்ற அவசியம் இல்லை. இப்ப இந்த துண்டிலையும் நான் இடுப்பு பாருங்க சதுரமாவே தான் வெட்டியிருக்கேன். இடுப்பு நான் இப்ப கட் பண்ணிடு, ஏன்டா எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டு அந்த டைம் நாங்கள் ஜாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னா இந்த துண்டு வைக்க நாங்கள் அடிச்சு கொண்டு வரலாம். ஓகே, இனி தைக்கிற வீடியோ பார்ப்போம். இப்ப நாங்க தைக்க போறோம். முதலாவதா கைய இந்த சைட்டா மடிச்சு தைச்சிட்டு அதுக்கு பிறகு சுருக்கி அதுல வச்சே தைக்கலாம். இப்ப கைக்கு இந்த மாதிரி போர்டர் வச்சு தைச்சிட்டேன் ரெண்டுக்கும். இனி இதை சுருக்கி வச்சு தைக்க வேண்டியதுதான். அதே மாதிரி கழுத்துக்கு பெப்பிங் வச்சு இந்த மாதிரி பெப்பிங் கொடுத்து தைச்சிட்டு இது பின்பலம், இது முன்வளம். முன்வளத்துக்கு இப்போ போர்டர் வச்சு தைக்கிறேன். டபுள் போர்டராக வைக்க போகிறேன் கொஞ்சம். இப்போ இது ஒரு லைன் வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி இப்படி ஒரு லைன் வைக்க போகிறோம். இப்படி வச்சா அகலமாக வரும்போது வடிவாக இருக்கும். இந்த பூப்பு துணியில் பெருசாக போர்டர் தெரியாது. அப்போ அதால் இந்த மாதிரி அகலமாக வச்சா கொஞ்சம் பட்டி மாதிரி வீக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் கொண்டு வந்து அந்த கோணரை கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே மடிச்சிட்டு அப்படியே அந்த கோணரை திருப்பி கொண்டு திருப்பி அப்படியே நேராக கொண்டு வரும். பாருங்க, இதில் ஒரு வீயா இப்படி வரும் இந்த மாதிரி. திருவிடாம போர்டர் நார்மலாக இந்த வீக்கட்டுக்கு வச்சு இப்படி சென்டருக்கும் வர மாதிரி வச்சாச்சு. இனி எங்களுக்கு இதில் இருந்து இங்கே கட்டிங் போகுது. இதைத்தான் இந்த ஷோல்டரில் இருந்து சரியாக நாங்கள் எடுக்கணும். கொஞ்சம் பதிஞ்சாலும் வடிவிருக்கா, ஆக ஏறினாலும் இங்கே நெஞ்சுக்கு மேலே வந்துட்டு சரியாக இந்த இங்கே நெஞ்சு கட்டிங்கோட வர வேணும் அந்த வீ. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அளந்து வெட்டினோம்னா சரி. வெட்டி போட்டு கீழ்த்துண்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேனா கட்டிங்காக இருக்கணும். இங்கேயும் ஓவர பதியாமல் இந்த அக்களின் இதோட இடுப்படியில் வரமா இது இருக்கணும். இது இங்கே வீயாக வரணும். அந்த ஷோல்டர் எல்லாம் ஃபிட்டாக சரியாக நிற்கணும். அப்போ தான் இந்த கட்டிங்குக்கு எங்களுக்கு இதெல்லாம் இங்கே வரும். நாங்கள் இந்த கழுத்து இந்த சென்டரில் இந்த துணியை ஜாயின் பண்ண போகிறோம். இதில் இந்த சென்டரை முதல்ல இங்கே வச்சு இந்த கரெக்டாக அளவுக்கு எடுத்துட்டு அதில் இப்போ இந்த சின்ன சின்ன சுருக்கா வச்சிங்கன்னா தான் நல்ல வடிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு போர்டர் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னே பின்பக்கமும் இனி பின் துணியோடு சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஓகே பாருங்க, தைச்சாச்சு. இந்த சைட் இந்த மாதிரி ஃபுல்லாக வருது. இது இங்கே ஏறத்தான் இது இப்படி வரும். வீட்டுக்கும் ட்ரே பிடிச்சு இது பண்ணிட்டேன். பின்பலத்தை இதோட அளந்து தான் எடுத்தேன். இந்த சைட்டோட சரியான அளவுக்கு தான் பின்பலத்துக்கு ஜாயின் பண்ணினது. அப்போ தான் எங்களுக்கு கமக்கட்டு கட் பண்ணி கை வச்சு இந்த முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். பின்பக்கத்தில் இந்த பெப்பிங் கொடுத்த துணி இருக்குது தானே, அதை இப்படி விரிச்சு பிடிச்சிக்கொண்டு இந்த மாதிரி இது இந்த நல்ல பக்கத்தை இப்படி சென்டரில் வச்சுக்கொண்டு இஞ்சால உள்ளதை இப்படி மடக்கிட்டு இப்படியே அடிச்சுட்டு திருப்புறது தான். இப்போ அடிப்போம் போட்டு திருப்பினா இந்த மாதிரி வரும். இப்படி இப்போ நான் இந்த பெப்பிங்கை இந்த கையாலையும் குத்தி தைக்கலாம் அல்லது மிஷினாலையும் இப்படியே அடிச்சு விடுவோம். பின்பக்கம் முன்பக்க கலத்து ஓகே தானே. பின்பக்கம் நல்ல அழகாக இருக்குது. ஃபிக்ஸாக இந்த இடம் எல்லாமே ஷோல்டர் எல்லாமே நல்ல ஒரு அளவாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.